நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஹலோ வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டுகள். கோ பிரசன்டட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஹூ ஆர் த கெஸ்ட்? மச்சான் நீங்க வர அதாவது விட ஒரு புது ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாப்பிள்ளை பொண்ணு இருக்கணும், சொந்தக்காரங்க ஒரு 10-15 பேர் இருக்கணும். அப்பதான் அது கல்யாணம் தெரியும். வெரி குட் மச்சான். அதே மாதிரி ஒரு பஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டிரைவர் கண்டக்டர் இருக்கணும், கூட ஒரு 10-15 பேசஞ்சர் இருக்கணும். அப்பதான் அது பஸ்ன்னு தெரியும். அதே மாதிரி நம்ம நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஷோன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 செலிபிரிட்டிஸ் இருக்கணும். அப்பதான் அது ஷோன்னே தெரியும். அந்த மாதிரி ஒரு 4 செலிபிரிட்டிஸ் இருக்காங்க மச்சான். இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் எவனுமே கொடுத்தது அதாவது வலுக்கட்டாயமா நான் செலிபிரிட்டின்னு அவங்களே டாக்கிங் சொல்லிக்கிறாங்க. எஸ். ஓ, அதுலயே அந்த காமெடினா வரவன் தெருவில் இல்ல ஏவிஎம் வாட்ச்மேன் இல்லாம சொல்லிட்டு வரானா, நான் செலிபிரிட்டி நம்புங்கங்கிறேன். அது ஒரு டான்சர் வந்திருக்கு மச்சான். ஐயோ, ஒரே மேக்கப் பண்ணிட்டு ஆடம். நான் செலிபிரிட்டி மேக்கப் போடுங்கன்னு. அவர் பொய் மட்டும் சொல்லாதீங்க, நான் யாருக்கு வேணா மேக்கப் போடுவேன், நீங்க செலிபிரிட்டின்னு மட்டும் சொல்லாதீங்கன்னு இருக்காரு. அப்படின்னு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு டீம் இன்னைக்கு கலகலன்னு வந்திருக்கு. ஓஹோ, உயர்ந்த மனிதர்கள் 2 பேர். எஸ். அவங்க கிட்ட மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க. சரி, ஓகே. ஓகே, கொஞ்சம் டெரரான ஆளுங்க கூப்பிடலாமா? ப்ளீஸ். லெட்ஸ் வெல்கம் சம்பத்ராம், ஆதேஷ், கடம், கிருஷ்ணன் and சுஜிபாலா. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நடுவுல கொஞ்சம். சம்பத்ராமனா நிறைய படங்கள்ல பார்க்குறோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நானும் உங்களோட சேர்ந்து படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக காக்கை சட்டை உட்பட சூப்பர், வாழ்த்துக்கள். நம்ம ஷோ பார்த்துருக்கீங்களா, நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க? அப்படிலாம் கேட்கறது முன்னாடி தயவு செஞ்சு கண்ணாடி கழட்டிடுங்க. ஆஹா, ஏங்க என்ன பார்த்து இவ்வளவு போறாம உங்களுக்கு? வேணா நீங்களும் போட்டுக்குங்க. ஐயோ, இந்த படத்தை தான் டேட்டுக்குலாம் போட ஒன்று பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஷோல போடலாம் வந்தா இதையும் தடுக்கிறீங்களேங்க. பொறாம. இப்ப வில்லன் மாதிரி இருக்குது. முதல்ல கொடூர வில்லனா இருந்துச்சு. சொல்லுங்க சம்பந்தம், நம்ம நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அப்பப்ப மாடு அப்பப்ப ஸ்பெஷல். மாடு ஸ்பெஷலா? ஆமா, ஏன்னா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டாங்க நடத்துவீங்க. இந்த ப்ரோக்ராம்ல மாடு வருமாங்க. வருது. அது அப்பப்ப பார்த்துருக்கேன். அதை பார்த்துருக்கீங்க. கூட 2 மனுஷன் தெரியல உங்க கண்ணுக்கு. இல்ல, நீங்க 2 பேரும் போட்டு கலாய்க்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இந்த 3 ஷோல முடிச்சிரீங்களா? சரி. இந்த கடைசில அந்த மாடு கடைசில இல்ல, மூணாவதா நடுவுல தான் வந்து பாக்குறேன். அது கடைசி ஆயிருது. ஆமா, அது கடைசியாயிருது. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுறீங்க. பாக்குற கொஞ்ச நேரத்துல என் பொண்ணு ப்ரோக்ராம். அப்ப இந்த ஷோ ஃபுல்லா பார்க்காம ஒரு நடிகங்கிற ஆணவத்துல இந்த ஷோ கலந்துக்கு வந்திருக்கீங்க. ஐயோ, அப்படியே இல்ல. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அப்படி இல்ல, நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் செலிபிரிட்டி பண்ணா ஆணவத்தை நடுவுல தூக்கி எரிஞ்சிட்டு தான் இங்க வந்திருக்கோம். பாலாஜி, சுஜிபாலா பத்தி எனக்கு திரும்ப தெரியாதா? தெரியாது. அமேசிங் டான்சர், ஏலி ரொம்ப அற்புதமான நடிகை. எந்த ரோல் கொடுத்தாலும், அது நெகட்டிவ் ரோலா இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் ரோலா இருந்தாலும் சரி, எனக்கே எவ்வளவு ரோல் ஆகுதுன்னா அவங்க எப்படி ரோல் பண்ணிருப்பாங்க பாரு. எந்த ரோலா இருந்தாலும் அது வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அது மட்டும் கிடையாது, சின்ன திரை பெரிய திரை ரெண்டுத்துக்குமே பொருந்துவாங்க அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அவங்களே சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் ஒருத்தன் கூட இந்த உலகத்துல நம்புற மாதிரி கிடையாது. ஆனா நீங்க சொல்லுங்க உங்களுடைய. நான் பாலாஜி தான் சொன்னேன். சுஜிபாலா என்ன பாலாஜி? என்ன நொன்ன பாலாஜி மேக்கப் போட்டு பாவம் அந்த குழந்தை போய் கட்சி ரூம்ல ஆகுதுங்கிறான். சொல்லுங்க, நம்ம ஷோ பாத்தீங்களா? இங்க தானே நம்ம சேனல்ல வர ஷோ எதுதான் விட்டு வச்சிருக்கோம், எல்லாத்தையும் பாக்குறது தானே நமக்கு வேலையே. போனா தானே ஒண்ணா இங்க இருப்ப இல்லன்னா அந்த செட்ல இருப்ப. நம்ம ஷோ பாத்துக்கிறியா? சொல்லு, நான் நிறைய. கேமரா பத்தி சொல்லு. ஓ, நிறைய பாத்திருக்கேன். ஜெகன் அண்ணாவும் ஜெகன் அண்ணாவா? சாரி ஒண்டே புடி உன்ன பாத்தீங்களா? சாரி பாலாஜி. ஆனா அதுக்கு நீங்க 3வது ரவுண்ட் பார்த்ததே பெட்டர். ஜெகன் அண்ணாவா? சாரி, பாலாஜி அண்ணாவும் மகேஷ் அண்ணாவும் ரொம்ப நல்லா கம்பேர் பண்றாங்க அப்படின்னு சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். பஞ்சிரா அத கூட நீயா சொல்ல அதான் மலேசியா தங்கச்சி மாட்டேன். வந்து எங்க 2 அண்ணான்னு சொல்லுங்க பாரு. சொல்லுங்க ஆதேஷ், உங்களை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அப்பா பத்தி சொல்லுங்க. எங்கள் அப்பா வந்து பழைய காமெடி ஆக்டர் சிவராமனோட சன். நான் அவர் வந்து தூரல் போச்சு படத்தில் மூஞ்சில் சைக்கிள் எல்லாம் பிடிச்சிட்டு வரும். பாக்யராஜ் படம். அவர் நிறைய படம் கிட்டத்தட்ட 300-400 படம் பண்ணியிருக்காரு. நானே ராஜா, நானே மந்திரி, இணைந்தைகள், காதல் பரிசு, இந்த மாதிரி நிறைய படம் பண்ணியிருக்காரு. அம்மா வந்து ஒரு 30 வருஷம் டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ கலை குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன். என்னையும் இன்ட்ரடியூஸ் பண்ண வந்து பாக்யராஜ் சார் தான். ஒரு கதையின் கதை சீரியலை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அப்புறம் இப்போ நிறைய படம் பண்ணிட்டேன். மம்பட்டியான், முண்டாசு பொட்டி, எல்லாம் நெகட்டிவ் ரோலா? எல்லாம் மேக்ஸிமம் நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருக்கேன். ஆனா அப்பா காமெடி ஆர்டிஸ்ட். அப்பா காமெடி ஆர்டிஸ்ட், பையன் வில்லனாக. அது இயல்பு தானே. இப்போ காமெடி பண்ண போறேன். இப்ப காமெடி பண்ண போறேன். உங்களால அப்படியா? நம்ம ஷோ பாத்துறீங்களா? அப்பப்போ பார்த்துக்கேன். சம்பளம் சொன்ன சண்டே மாதிரி ஷூட்டா? பயங்கர பிஸி. அப்படியா? ஐயோ, அப்பப்போ ஷூட்டிங் நடுவில் பிரேக்ல வந்து ஷோ பார்த்துட்டு போற மாதிரி. இல்ல டைரக்டர் எல்லாம் ஃப்ரீயா இருக்காங்க, நீங்க எப்படி பிஸியா இருக்கீங்க? அதான் பிஸியா இருக்கேன்.
சரி சொல்லுங்க கடம் கிருஷ்ணன். நான் வந்து கணக்காலங்காலங்கள் மூலியமா விஜய் டிவியில் அறிமுகமானேன். ஆமா விபத்து நடந்துச்சு. ஏன் இப்படி ஆரம்பத்திலேயேவா? சரி அதுக்கப்புறம் ரமணன் சாருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் மூலியமா எவ்வளவு சோகத்துல இருக்கிறான்னு போய் கேட்டு பாரு. பேப்பர் வச்சு எழுத ஆரம்பிச்சாலே ஞாபகத்துக்கு வந்து அதனால அப்புறம் பலே பாண்டியா, தெய்வ திருமகள், முதலிடம், திருமணம் என்னும் நிக்காய இத்தனை படங்கள் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து ஒரு 2-3 படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். எல்லாமே விஜய் டிவியால தான் இருக்கிறதுக்கு காரணம். சூப்பர். பேசிக்கா நீங்க ஒரு கடம் பிளேயர். விக்ரமி நாயகராம் அவங்க ஃபேமிலி சேர்ந்தவன். ஆமா நீங்க அந்த கொன்னக்கோல்ல அந்த வாயில அந்த இதெல்லாம் பண்ணுவீங்களே, அது ஒரு சாம்பிள் பண்ணலாமா? இல்ல இன்னும் லென்த்தா போயிருவானேன்றதுக்காக கை தட்டினா அதையும் மீறி பண்ணீங்க. ஆனா உண்மையிலே பிரில்லியன்ட் இது, உண்மையிலே வெரி குட், வாழ்த்துக்கள். ஏன்னா இது தகிடத்தோட நம்ம இடத்துக்கு போயிடலாம். நீங்க இதுக்கப்புறம் போங்க, அடுத்த 2 மணி நேரம் நீங்க தகிடுதான். நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். மாட்டாமா திருப்ப மாத்து சொல்லு. சொல்லணும் என்ன பண்ணுவேன்? இப்ப நான் மாத்திடுறேன். ரொம்ப பேடா இருக்கான் மச்சான் அவன். ஏவா இத கொஞ்சம் தள்ளி போடுங்கங்கறான். ஒரு செகண்ட் பார்க்க மாட்டீங்க. உலக தொலைக்காட்சி வரலாற்றில், விஜய் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையா நடிகர் பாலாஜி அவர்கள் கேள்வி கேட்க போறாரு. இல்ல அதாவது மச்சான் ஒரு ஊமை பேசினா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதிகாலை கூவுது. வெரி குட். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்றுக்கு வந்துடும். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்று வாயில கொழுக்கட்டை. இந்த வாயில கொழுக்கட்டையோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். மகேஷ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாரு, எல்லாருமே அதில் கலந்துக்கணும். வெய் சொன்ன பிறகு வெய். வாயில கொழுக்கட்டை நீங்க லட்டு வச்சிருக்கீங்க. கேள்வி கேட்காத, மைனஸ் பண்ண மார்க். ஒட்டும் பண்ணிட மாட்டீங்களா? ஆர்டிஸ்ட்னு சொல்றோம், கடம் கிருஷ்ணன் வரலையா? கேள்வி கேட்டு முடிச்ச உடனே உங்க முன்னாடி இருக்கிற லட்டு எடுத்து வாயில போட்டுக்கிட்டு நல்லா இருக்குன்னு சாப்பிடக்கூடாது. அப்படியே வாயிலே வச்சுக்கிட்டு முதல்ல யார் பஸ் அமுக்குறீங்களோ அவங்க அந்த பதில் சொல்லலாம். அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, நான் சாப்பிடுவேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு 4 பேர் சாப்பிட வாய்ப்பு இல்லை. ஏன்னா சுகர் பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மேனேஜ் பண்ணி போய்க்கங்க. ஓகேவா? லட்டை வந்து லெஃப்ட் ரைட்ல பார்க் பண்ணக்கூடாது, சென்டர்ல தான் பார்க் பண்ணிருக்கணும் வாயில. ஓகேவா? எந்த கையில போறீங்களோ அந்த கையில தான் பஸ் அமுக்கணும். பஸ் அமுக்கணும். பதில சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சலாமா? பதில் சொல்லிட்டு சாப்பிட முடியல, அது வீணா போனதா. ஒரு கேள்வி தானே? ஒரே கேள்விதான், அதுலயே நீங்க யாரும் தெரிஞ்சிடும். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. உப்பு மூட்டை தூக்குற சான்ஸ் கிடைச்சா எந்த நடிகையை உப்பு மூட்டையை தூக்கிங்க? நீ நடிகை தூக்குவ, நடிகர் தான். கடம் கிருஷ்ணன் இவன் ரேஞ்சுக்கு சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதியா? சொல்லுங்க. அனுஷ்கா. யார? நீ நீ தூக்குற உடனே அப்படியே அமுகி கண்ணாடி நல்லா உடஞ்சி கண்ணுல ஏறிடும். குக்கு. யாரு? குக்கு. புஷ்பு மேடம். ஆதேஷ். நானா? ரேகாவா? நீமா? சிம்புவா? அருமையான சாய்ஸ். ஓகே, நீங்க எல்லாரும் உங்க மனசுல இருக்கிற சாய்ஸ் சொல்லுங்க. நீ தூக்க வேணாம் அவரை. நீங்க எல்லாருமே உங்க மனசுல இருக்கிற விருப்பத்தை ஓப்பனா உடைச்சதுனால உங்க 4 பேருக்கு ஒரு வாரம் கொடுக்குறோம். ஏய், அந்த மாதிரி கட்ஸ்லாம் சாப்பிடாத. ஏன் செலிபிரிட்டியா வந்துக்கிற? என்ன தம்பி நீ இப்படி இருக்கிற? நீ கண்ணை விட்ட ஆரம்பிச்சான். அதான். உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியா இருங்க. ராக்கெட் வெடிக்கும் சத்தம் எப்படி இருக்கும்? ஒரிஜினல் ராக்கெட் இல்ல, தீபாவளி ராக்கெட். ஆமா. தீபாவளி. இது புஷ்வானால வெடிக்கும்.
எப்படி இங்க பாரு ஓ டுமி என்ன மாராக்கிட்டு மட்டமான ராக்கெட்டா இருக்கு என்னது ராக்கெட்ல இருந்து வர சவுண்ட் தானே இல்ல பாக்கெட்ல இருந்து வர சவுண்டா அப்படி கடம் அவன் அடிப்பான் பாரு தான் தெரியுது இது நமக்கு போன ராக்கெட் மச்சான் போவே மாட்டேங்குது ஆதேஷ் எப்படி ஒரு வாட்டி அடிங்க இல்ல அதான் ஒரு வாட்டி பத்த வைக்கிறாருல பத்த வச்சு நம்ம ஹைட் வந்தோன்னே அது வெடிக்கிறது பெரிய வருதா ஓஹோ அது உரி அடிக்கிறேன் நான் தான் கரெக்டா சொன்னேன் சரி ஓகே ஃபர்ஸ்ட் சுஜி பால் அட்டெண்ட் பண்ணல சுஜி பாலுக்கு மார்க் கொடுக்குறேன் நான் வெடிக்கிற வரைக்கும் சொன்னேன் எனக்கு ஓய் வெடிக்கிற வரைக்கும் சொன்னேனே மொத்தத்தையும் விடிய சொல்லிக்கிறேன் அதுக்கே மார்க் தந்துருக்காங்க ரைட் உங்களுக்கு நான் அடுத்த கேள்வி ரெடியா இருங்க உங்க லைஃப்ல மறக்க முடியாத ஆண் அல்லது பெண் யாரு ஆண்கள் வந்து பெண்ணை சொல்லணும் பெண்கள் வந்து ஆண்கள் சொல்லணும் ஆதேஷ் எங்க அம்மா ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல சென்டிமெண்டா சொல்றேன் நீங்க மூணு என்னது மூணு அண்ணனா அண்ணனா ஆண் வந்து ஆணை சொல்லக்கூடாது பெண்ணை தான் சொல்லணும் என்னதான் சொன்னா அவர் தான் அம்மானார்ல ஆமா மனைவியா குடும்ப உறுப்பினர்கள் தவிர வேற யாரு துர்காவா யாரு யார் அவங்க ரெண்டுங்க சுஜிபாலா நீ சூஸ் பண்ணி சொல்லு யாராவது ஒருத்தர ஆறுமுகம் யாரு ஆறுமுகம் ஆறுமுகமா ஸ்கூல் ஃப்ரெண்ட் அதோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிருப்பானே இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான் அப்ப உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணானே முட்டா போய் ஏய் ஓய்மே ஒரு பிள்ளை பண்ணிக்கிற பாரு நீ ஆனா இப்ப நினைச்சிருப்பான் ஆமா நல்ல வேலை ஆண்டவன் காப்பாத்துறான் நீங்க கடா கடா அவனுக்கு என்ன ஆக போகுது சரி நீ யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணிருக்கியா உண்மையை சொல்லு நீ எனக்கு தெரிஞ்சு உன் திருட்டு மொழி பல பேருக்கு ப்ரப்போஸ் பண்ண மாதிரி தான் ராகுல் காந்தியா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து சென்டிமெண்டா அட்டாக் பண்ணது வந்து ஆதேஷ் அப்படிங்கிறதுனால ஆதேஷ்க்கு மார்க் கொடுக்குறோம் அப்ப நானே எங்க அப்பா சொல்லிட்டேன் நீங்க தான் ஃபேமிலில சொல்ல கூட சொன்னீங்க ஃபர்ஸ்ட் யார் ஆன்சர் பண்றாங்களோ அதான் முக்கியம் பெஸ்ட் ஆன்சர் பண்ணனும் முக்கியம் சும்மா ஆறுமுகம் ப்ரப்போஸ் பண்ணானா அவன் ஒரு அவர் அப்பா அவர் அம்மா சொன்னா நீ அப்பா சொல்லுவியா அதான் ஆளப்பா ஓகே உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியா இருங்க உங்க லவர் கூட பேய் படம் பார்க்கும்போது பயங்கரமான சீன் வந்தா என்ன செய்வீங்க ஐ மீன் பயங்கரமான சீனா டெரர் சீன் சொல்லு இதுதான் நிறைய படம் இருக்கும் போல இருக்கு சுஜி போலா உங்க கூட வரதே அவனுக்கு ஒரு பேய் படம் பாக்குற மாதிரி தான் அப்படி கட்டி பிடிச்சிக்குவேன் கை பிடிச்சிக்குவேன் இப்ப தெரிஞ்சா ஏன் படத்துக்கு போறான்ட்டு ஆதேஷ் அது கட்டி சார் கட்டி பிடிச்சிக்கீங்க வேற முன்னாடி இருக்கிற சீட் பக்கத்துல வேற கப்பலா இருந்தா எல்லாம் ஒண்ணுதான் சொல்லுங்க சம்பத்ராமண்ணா அப்படியே திரும்பிப்பேன் நீங்க அப்படியே திரும்பிங்க அங்கதான் நல்ல ஃபீல் இருக்குதானே இந்த பக்கம் பேரு இந்த பக்கம் பேரு கடா தூங்கிடுவேன் அப்புறம் எதுக்கு படத்துக்கு போனேன் ஃபர்ஸ்ட் சுஜிபாலா சுஜிபாலாக்கே மார்க் கொடுக்குறோம் ரைட் உங்களுக்கு அடுத்த கேள்வி ரெடியா இருங்க தண்ணி வராத டேப்பை திறந்தா என்ன சத்தம் வரும் ஆஹா பாரு எல்லாம் தெரிஞ்சது சுஜிபாலாக்கு தான் சொல்லுங்க சுஜி ஆதேஷ் ஏய் ஏன் பேய் வருதா உள்ள இருந்து அவன் சாதாரணமா பேசினாலே அப்படிதான் இருக்கும் சொல்லுமா சொல்லு கடா ஏன் மீச்சி டாட்டு விட்டு கொண்டா தரகரியா சொல்லுமா ஏன் ஏதாவது லூஸ் அடா போதும் தல லட்டு பூந்தியாய் வெளியே வருது ஒரு புந்தியா வந்துட்டு இருக்கு சரி ஓகே பெஸ்ட் பைப் யார் யார் பெஸ்ட் பைப்பா நான் தான் ஓகே சுஜிபாலாக்கே மார்க் கொடுத்தறேன் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணதுனால ஹலோ ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்றது இதுதான் இங்க பாருங்க இது 3 பசங்களா ஆயிட்டாங்க 4 பொண்ணுங்க வந்தா என்ன பண்ணுவீங்க 4 பேருக்கு மார்க் கொடுப்போம் இந்த சுற்றுலா உங்களுக்கான இறுதி கேள்வி இறுதி கேள்வியாம்பா நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு
வர்றா செஞ்சு பாலா சொல்லுமா செஞ்சு பாலா மாட்டானா குழுப்ப மாத்து சொல்லு நான் அதை கேள்வியாவே கேட்கலையே இது எழுதுனது யாருன்னு கேட்க அது கேள்வி கிடையாது இந்த டயலாக் யார் சிறப்பா சொல்லுங்க ஓகே சொல்லுங்க சம்பத் சொல்லணும் என்ன பண்ணுவேன் இப்ப நான் மாத்திடுறேன் ஆதேஷ் நீமா நான் சொல்லி முடிச்சிட்டேனே அவமா என்னம்மா ஏமா பஞ்சாயத்துக்கு வந்தோம் நீங்க பாரு சொல்லுமா கிருஷ்ணன் இல்லனா ஓகே இருந்தாலும் அந்த ஒரிஜினல் வில்லத்தனத்தோட சம்பத் ராமன் சொன்னதுனால அவருக்கே மார்க் கொடுத்துறோம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி முறையாக முதல் சுற்று வந்து ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஒப்பேத்தி நாங்க முடிச்சிட்டோம் அதுதான் உண்மை முதல் ரவுண்டோட இறுதியில நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா தாராளமா முருகா ஈஸ்வரா சொன்னா போற காலெல்லாம் விட வேணாம் ராமா சரி அடுத்து போலாம் ஈஸ்வரா அடுத்து போலாம் ஆமா ஈஸ்வரா நீங்க கடவுள் பேர் அடி வாங்குறதுல சொல்ல கூடாது ரொம்ப பேடா இருக்கான் மச்சான் அவன் என்னவா இத கொஞ்சம் தள்ளி போடுங்கங்கறான் ஒரு செகண்ட் பார்க்க மாட்டீங்க உலக தொலைக்காட்சி வரலாற்றில் விஜய் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையா நடிகர் பாலாஜி அவர்கள் கேள்வி கேட்க போறாரு இல்ல அதாவது மச்சான் ஒரு ஊமை பேசினா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அதிகாலை கூவுது நடிகரா நடிகர் லால யார் இருக்காங்க ஏக பிரசாத் லல்லு பிரசாத் யாதவ் நடிகரா வெல்கம் பேக் இந்த சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் பவர்ட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டுகள் கோ பிரசன்டட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி வெற்றிகரமான நம்ம நிகழ்ச்சியுடைய இரண்டாவது சுற்று வந்துடும் நம்ம நிகழ்ச்சியுடைய இரண்டாவது சுற்று அட்ரா சக்க இந்த அட்ராசக்க ரூல்ஸ் என்னன்னா 2 பேர் வருவீங்க கலந்துக்கிறதுக்கு தம் சரத் மாதிரி ஒருத்தர் இங்க நிப்பீங்க இன்னொருத்தர் இங்க நிப்பாங்க மகேஷ் என்ன கான்செப்ட் கொடுக்குறாரோ அதை இவங்க நடிச்சு காட்டுவாங்க அது என்னன்றதை அங்க இருக்கிறது சொல்லணும் ஆனா அந்த மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன் பாலால் வாய் முகரை தாடை அனைத்தும் கிழிக்கப்படும் அப்பெல்லாம் இல்ல ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் பாலால இருக்கும் பால்ல அதை லைட்டா. தாண்டி நீங்க ஆன்சர் பண்ணணும் ஆனா மகேஷ் இது இவங்க 2 பேர் உடம்புக்கு அந்த பால் பட்டு பின்னாடி பவுன்ஸ் ஆயி தான் போகும் அவங்க வேற ஜிம் பாய்ஸ் நல்ல ஆமா ஸ்ட்ராங்கா இருக்காங்க உன் மேல பட்டா வெடிச்சிரும் அமைதியா இரு நீ ஓகே பக்கத்துல ஒரு பையன் குழந்தை பீதியில பேசாம இல்ல உனக்கு தேவை அவன் பீதியில இருக்கானா யாருக்கு பால் உட்காந்துருக்கான் அதான் ஓகே நம்ம அட்ராசக்க ரவுண்ட்ல முதலாவதா கிளம்புறங்க போற போட்டியாளர் சம்பத்ராம் அன்பு குழந்தைகளை செல்ல குட்டிகளை வாங்கடி ஐயோ ஐயோ குழந்தைங்களா ரொம்ப நாளா உங்களுடைய வலிமைக்கு ஸ்நாக்ஸ் கேட்டீங்க ஏங்க நான் படத்துல மட்டும் தான் இல்ல இந்த ஒரு மாதிரி 6 ஆளுங்க point. கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்களே இதெல்லாம் நியாயமா ஒரு 6.1 ஃபீட்ல அருமையான ஸ்நாக்ஸ் கிடைச்சிருக்கு 4 பேர் பகிர்ந்து சாப்பிடணும் ஐயோ. ஓகே சண்டை போடக்கூடாது இப்பவே கண்ணை கட்டுதே உங்களுக்கான கான்செப்ட் வந்து கடவுள் ஓகே ஒவ்வொரு காட் மாதிரி ஒரு நடிச்சு காமிப்பாரு ஓகே ஐயோ நீங்க அத வந்து நல்லா அடிப்பான் நல்லா அடிப்பான் ஓகேவா நல்லா ரெடி அடிப்பான் your time starts now ஆஞ்சநேயா முருகா ஈஸ்வரா ஐயோ சொன்னா போற காலெல்லாம் விட வேணாம் ஆஞ்சநேயா கிருஷ்ணா ராமா சரி அடுத்து போலாம் ஈஸ்வரா அடுத்து போலாம் ஐயோ ஆமா ஈஸ்வரா நீங்க கடவுள் பேர் அடி வாங்குறதுல சொல்ல கூடாது ஏய். ஐயோ முருகா பீமா யமன் மேல இருங்க ஏறுங்க சமத்தனா ஏய் பாத்து நிப்பா நிக்க வச்சு அடிக்குப்பா சும்மா அடிச்சு அப்படி எல்லாம் ஒரே டைம் ஏய் நிக்கிச்சு பின்னாடி அடிக்காதீங்கப்பா என்னண்ணே அடுத்து நகர்ந்துருச்சுப்பா என்னண்ணா அடுத்து போயிருங்க தெரியலனா
ஆறு முருகா ஆறுமுகமா? ஆறுமுகா Time out, time out. ஆறுமுகா. இங்க உட்காருங்க முன்னாடி. மச்சான் ஃபர்ஸ்ட் கடவுள் இப்படின்ட்டு அப்படின்னாரு ஆஞ்சநேயர்ன்ட்டாரு. இதுல அனுமன்னு போட்டிருக்கு. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல அவரு ஆஞ்சநேயர் தானே. மறுபடியும் அவர் இல்ல. எல்லாரும் அவர் கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில எங்க பாரு மச்சான் இப்படி காமிச்சு 2 தடவை ஆஞ்சநேயர்னாரு. இல்ல என்னோட கன்ஃபியூஸ் ஆகி முருகர் ஈஸ்வரர். இந்த பாக்கல நீங்க முன்னாடி ஜென்ரலா ஒரு கடவுள்னு சொன்னீங்க, அதனால ஒரு கடவுள் நம்ம இத பார்க்கவே இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்க்கவே இல்லை நான். அதுக்கப்புறம் நீ சொல்லாம பார்த்துட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் யமதர்மன். யமதர்மன், இந்திரன், அதெல்லாம் இந்திரன் எப்படி நடிச்சு காமிச்சீங்க? ஒரு க்ளோஸ் அப் வைங்க. இருங்க பண்ணுங்க. ஏன்னா இது இந்திரன் இந்திரன் இல்ல. இந்திரன் வந்து அந்த இது இந்திரன் இல்ல மந்திரன். சரி பரவாயில்ல, ஒரே ஒரு மார்க் தான். ஐயோ ஆனா 2 மார்க் தரோம் உங்களுக்கு. ஆஞ்சநேயர் சொல்லிட்டீங்க, அதை இவரு தப்புன்னு நினைச்சிட்டாங்க. சொன்னது கரெக்ட். அதனால 2 மதிப்பெண்கள். தேங்க்யூ மெல்ல இருங்க அத ஏய் மிஸ்டர் சம்பத் படிக்கப்படி நீங்க இங்க வந்திருக்கீங்க, அதை நாங்க போயிட்டோம். ஓகே, உங்களுக்கு வந்து காமெடி ஆக்டர்ஸ், ஒரு காமெடி ஆக்டர் மாதிரி இந்த வில்லன் நடிச்சு காமிக்க இந்த வில்லன் ஆன்சர் பண்ணணும். ஓகே ஓகே ரெடி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இருங்க ஆடிட்டீங்க, அவர் கீழ பாத்துட்டு இருக்காரு. காமெடியன்னா அவரு அப்ப இருங்க ஏன் நிக்கட்டும். ஏய் நிக்க முடியல, அவ்வளவுதான் இருக்கு. ஏறு இருந்துச்சு. அட டைம் கொடுங்க ஜி, அவரே விழுந்துருவாரு. ஆமா, அடிக்க வேண்டாம். இரு ஏய் அண்ணா, என்ன பண்ண நான்? ஓகே அப்படி போட். நாகேஷ். வடிவேல். வடிவேலா? சரி, அடுத்து போலாம். என்னங்க அங்க அடிச்சா இங்கே இருக்குது. டைம் டைம் அப். பாலாஜி எஸ் பாஸ். அற்புதமான நடிப்பு. யாரு? பாரு இப்ப பாரு, இவர் யாருன்னு மட்டும் சொல்லிடு. நடிங்க இருப்பா. தெரியலையா? இப்ப நான் சொல்றேன், இதை பிடிங்க. ஒல்லியா இருப்பாரு. மனோபாலா முடிஞ்சது. அதை விட்டுவிட்டு இங்க பாரு. அது ஒண்ணு போய் சத்தியம் கண்டுபிடிக்க முடியாது. டைரக்டர் கண்டுபிடிக்க முடியாது. டைரக்டர் அவரு ஒரு பேய் படம் எடுக்கிற மனுஷன் மாதிரி காமிச்சா கண்டுபிடிக்க முடியாது. அது பரவாயில்ல. செகண்ட் ஒன்று நடிச்சு காமிங்க. கரெக்டா தான் நடிச்சு காமிச்சாரு. பட் அவங்க அடிச்சு காமிச்சதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. இல்ல நீங்க நிக்கிறதுலயே ஃப்ரீஸ் ஏங்க அதுதான். ஒரு மனுஷன் கொத்து பரோட்டா மாதிரி வெரி ஆயிடுறான். குட். இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் நீங்க 1 மார்க் எடுத்திருக்கீங்க. போங்க போங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளர் பொதுவா அவர் தான் கடம் வாசிப்பார். இப்போ அவர் உடம்பே கடம் வாசிக்க போகுது. வாங்க கடம் கிருஷ்ணன். அங்க போய் நடிக்க போங்க. 4 பால் அடிக்க, 1 பால் நடிக்க என்ன புரியும்? இல்லம்மா பாலாஜி அம்மாஜி. ஆமா என்ன சரஸ்வதி இவரு தாம்பரல உட்கார்ந்திருக்காரு. இல்ல பாலாஜி பாலாஜி சம்பளங்கால் போட்டு விழுந்த ஒரே சிலிபிரிட்டி சொல்லலாம். உனக்கான கான்செப்ட் விக்ரம் கேரக்டர் நேம்ஸ். விக்ரம் சார் படம் 100 படமா நடிச்சு காமி. இந்த கேரக்டர் நேம் சொல்லணும். அந்த படத்துல என்ன கேரக்டர்ல வந்தார்? ஓகேவா? Your time starts now. ரெம்மோ இல்லடா அது. ரெம்மோ கேப்படா மடிங்கம்மா. என்ன இரும்பு மாதிரி நிக்கிறான். சம்பத்தனே உள்ள வச்சிருக்கோம். அண்ணா சரி அடுத்தது பாவிகளா. அடை அட அது ஃபைன் பண்ணிக்க போறான் பச்சை புள்ள. அண்ணியன் ஓகே. ஏய் நூல் பேர் தெரியலையே. பேர் தெரியலையா? சரி அடுத்து போலாம்.
இது ஜெமினி ஜெமினி ஏய் கையை வைக்க கூடாது. ஜெமினி ஜெமினி. ஓகே. ஏய் உங்க தலையில அடிக்காதீங்கப்பா. ஆமா. இருக்கிற கொஞ்சமும் கரையிற போகுது. டைம் அம்மா. தாயமா கூட சொல்லிட்டாங்கல. எதுக்கு இப்படி அவங்க அடப்பறேன்? உண்மையிலேயே வந்து பெஸ்டா நின்னு அடி வாங்கி கீழே விழாம இருந்தது. அதுக்குனே நம்ம கை தட்டி. இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம கடம் கிருஷ்ணன் 4 மார்க் எடுத்திருக்காரு. ஓ உங்களுக்கான கான்செப்ட் வந்து கலைஞர்களுடைய இவன் கேக்குறான் மச்சான், தூங்கிட்டாங்களா? நான் வேணா போய் ஹெல்ப் பண்ண வாங்குறான். சரி ரெடி. உங்களுக்கான கான்செப்ட் என்ன? கலைஞருடைய திரைப்படங்கள் ஒவ்வொரு டிஃபரண்ட் இப்பே ரூல் சொல்லிடுற கேட்டுக்க. ஓகேவா? ஒவ்வொரு இவன் நடிச்சு காமிக்கிற திரைப்படத்துல ஒவ்வொரு கலைஞர்களா வருவாங்க. ஏன் ஒரு ப்ரொஃபஷன். ஓகேவா? இப்போ வந்து ஒருத்தர் வந்து கீபோர்டு வாசிக்கலாம், இல்ல ஒருத்தர் வந்து பாட்டு பாடலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபஷனல். அந்த படத்தோட பேரை நீ சொல்லணும். சரியா? ஒரு படத்தையே நடிச்சு காமிப்பான். Your time starts now. சொல்லு முதல்ல. காமிக்கதான் சொல்லணும். அடிக்கிறதுக்கு அதுவே கை தூக்குறியா அப்படியே? எந்திரிப்பா எந்திரிப்பா. பாவம் நிக்கிறதுக்கே 10 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. ஏறுமா. கடவுளே. பாய்ஸ். அந்த பாய்ஸ் என்னன்னு சொல்லுங்க. பிடிக்கலாம்னு பார்த்தேன். ரொம்ப பேடா இருக்கான் மச்சான் அவன். ஏமா? இத கொஞ்சம் தள்ளி போடுங்கங்கறான். அடிங்கடாடே. நில்லுங்க. நிக்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒரு செகண்ட் பார்க்க மாட்டேங்கிறீங்க. மென்டலா ஐட்டம் பாரு. ஒழுங்கா நேரா பர்பி வாயா. ஏய் ஒழுங்கா நடிப்பா. டான்ஸ் அப்படியே கொல கொலையா முடிச்சிருக்கா. ஏ சரி வேற. நாதஸ்வரம். இல்லனா மோனமா. டைம் எல்லா क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ண. எல்லா क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க. மச்சான் பாடி கார்டு ரொம்ப மோசம் மச்சான். அடிச்சு சுஜிபாடா வருது இப்படிங்கறாப்ல. இங்க பாரு. சங்கமம் படம். அதுக்கு பண்ணு. இத பண்ணு. கொலையா முந்திரிக்கா பண்ணு. நமக்கு டான்ஸே வராது. இதுல கிளாசிக்கல் டான்ஸ் ஒரு கேடா. வெரி குட். நல்லா பண்ணா தம்பி. ஆனா ஒரே வருத்தம் இது கிட்ட இல்லன்னு தான் வருத்தப்பட்டான். இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்குமா 1 மார்க் எடுத்துருக்கா நீ. கிரானா மகனம்பா. வெரி குட். ஐ அம் வெரி ஹாப்பி. பாவடா. அம்மா. துள்ளி துள்ளி ஓடுவது. மானே. வேகமா சுத்தணும். வில்லனுக்கு அது பத்தாதுமா. கமல் சார். சுருதி. கார்த்திக் சார். பெரிய இவர் வந்து தருமி சிவருமண்டு கேள்வி கேட்கிறாரு. கமல் சார். சார். கார்த்திக் சார். கேள்வி எல்லாம் இப்படி கேட்கணுமாமா? கார்த்திக் சார். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பாட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டுகள். கோ பிரசன்டட் பை திண்டுக்கல் தலவாக்கட்டு பிரியாணி. வெற்றிகரமா நம்ம நிகழ்ச்சியுடைய 3rd ரவுண்டுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியுடைய 3வது சுற்று. பேஸ்மெண்ட் வீக். பில்டிங் ஸ்ட்ராங். பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். ஓகே, இது ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தரா கூப்பிடுவோம். இந்த பேஸ்மெண்ட் மேல உட்கார வைப்போம். மகேஷ் உண்ட கேள்வி கேட்பார். பதில் சொல்லலாம்னு முயற்சி பண்ணுவீங்க, ஆனா முடியாது. ஒரு வாட்டி பால்ல போட்டு பொழந்தாங்களா, இப்போ நீங்களே விழுந்துருவீங்க. ஓகேவா? மறுபடியும் ஏறி உட்கார்ந்த பிறகு தான் கேள்வி கேட்பார். ஒரு நிமிஷத்துக்குள்ளார எவ்வளவு கரெக்டான பதில் சொல்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க புத்திசாலி. இல்லைன்னா ஓகேவா? ஓகே, நம்ம பேஸ்மெண்ட் சுற்றுலா முதலாவதா வந்து களமிறக்க போற போட்டியாளர் கடம் இல்ல. கடம் கிருஷ்ணன். ஃபேண்டாஸ்டிக். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிக்கிறியா கேம்ஸோ? இல்லடா, கேம் எங்க போய்க்கிறான்னு கேட்டேன். ஏ நான் நல்ல பையன்டா. அப்ப மாடு ஓட்டுறவங்களா கெட்டவங்களா? ரெடி போலாமா? அவரே ரெடி ஆகிறியா? Concept. என்னன்னா கான்செப்ட் என்ன, நான் நடிகர்கள் பேரா சொல்லுவேன். உலக தொலைக்காட்சி வரலாற்றில், விஜய் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையா நடிகர் பாலாஜி அவர்கள் கேள்வி கேட்க போறாரு.
சரி. இல்ல அதாவது மச்சான் ஒரு ஊமை பேசுனா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அந்த அளவுக்கு ஈக்குவலா அப்ளாஸ் வருது என்ஜாய் நான் நடிகர்கள் பேரா சொல்லுவேன் அவங்க நடிச்ச ஆக்ஷன் திரைப்படங்கள் ஓகேவா அது மட்டும் சொல்லு அவ்வளவுதான் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ அதுவா your time starts now விஜய் இருடா சுத்தட்டும் விஜய் துப்பாக்கி கமல் சார் கமல் சார் ஐயோ அண்ணா கமல் சார் அண்ணா. புரிதி புடல் புனல் உறுதி பண்ணல அஜித் சார் அஜித் சார் ரெண்டு ரெண்டா ரெண்டு சூர்யா சார் சூர்யா சார் காக்கா ஃபண்டாஸ்டிக் ரஜினி சார் ரஜினி சார் அருணாச்சலம் அருணாச்சலம் இவங்க நல்லா சொல்றாங்க. விக்ரம் ஏய் ரஜினி சார் அருணாச்சலம் வந்தா அருணாச்சலம்ன்றா சரி ஓகே ஏறு கிடையாது அடுத்து விக்ரம் சார் விக்ரம் சார் சாமி விஷால் சார் என்னத்தடா காமிக்கிறது ஒரு சாமி ஏறி உட்காரா ருத்ரா மூக்கா ஆர்யா சார் ஆர்யா சார் தெரியல அவனே இறங்கிறான் ஷேரோட்டோ மாதவன் சார் மாதவன் சார் வா வேட்டையா கீழே வா சொன்னதான் அப்ப டெலிவரியில இருந்தா இப்ப ஆயிடுச்சா ரஜினி சார் படம் ரஜினி சார் தளபதியில படம். என்ன தளபதி. டெரரா Action நடிச்சிருப்பார் தலைவர் அருணாச்சலன்ற அஜித் சார் படம் ஓகே இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வெற்றி வீரன் கடம் கிருஷ்ணன் 5 மார்க் எடுத்திருக்காரு ஈஸி கஷ்டம் எல்லாம் கையை குடுக்கலாம் பாத்தீங்களா அடுத்ததா களமிறங்க போற போட்டியாளர் சம்பத்ரா முன்னாடியே சொல்லிட்டேன் நான் பார்க்கறதுக்கு தான் இல்ல உங்களுக்கான கான்செப்ட் கான்செப்ட் சொல்லு மாமா நாங்க ஒரு க்ளூ கொடுத்துருவோம் அந்த க்ளூ வச்சு அது என்ன உயிரினம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும் மிருகம் ஓகேவா இப்ப பால் தருவது அப்படின்னா என்னது பசு ஓகேவா வீட்டுக்கு பால் போடுறதுன்னு சொல்லக்கூடாது பசுன்னு சொல்லணும் அந்த மாதிரி உயிரினத்தோட பேர் சொல்லணும் your time starts now தந்திரம் செய்வது சந்திரம் செய்து நான் இது நாயா ஐயோ மறந்து போச்சே ஐயோ மரம் விட்டு மரம் தாவுவது குரங்கு பதுங்கி பாய்வது புலி துள்ளி துள்ளி ஓடுவது மானு ஐயோ வேகமா சுத்தணும் வில்லனுக்குலாம் அது பத்தாதுமா அதிகாலை கூவுவது டேவல் ஏய் வாய் அப்படி ஏய் இருப்பா பந்தயத்தில் ஓடுவது குதிரை கேள் மாமா படம் எடுத்து சீருவது பாம்பு கேள் மாமா சொல்லுகிறாரு ஏனடா பீட தோகை விரித்தாடுவது மயில் ஏய் சொல்லு கோயில் விலங்கு யானை பேசும் பறவை கிளி காட்டு ராஜா சிங்கம் Time out. என்னது வாந்தியா ஏய். எதுக்கு வந்து நீங்க நானும் உங்களோட சேர்ந்து கொஞ்சம் லைட்டா காம்பெனி பண்ணி கத்துக்கலாம் அப்படின்னு தான் என்ன எப்ப தூக்கலாம்னு வெயிட் பண்றாங்க போங்க எத்தனை ரொம்ப மார்க் நன்றி 10 மார்க் வாங்கியிருக்காரு தேங்க்யூ அடுத்ததா களமிறங்க போற போட்டியாளர் கர்ண மலேஸ்வரனுடைய அன்பு தங்கை சுஜிபாலா ஆமா அவனை எது மாடுனே தெரியல இது உங்களுக்கான கான்செப்ட் லா வரிசை பெயர்கள் நாங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவோம் அதுல வந்து லா வரிசையில ஆரம்பிக்கிற லாலி எதா இருந்தாலும் இப்ப உதாரணமா இப்போ ஒரு 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 ஸ்வீட் லாலனா என்னது லட்டு அதான் அந்த மாதிரி ஓகேவா your time starts now நடிகர் லா 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 லாலா லா லாலி லாலி எதுல வேணாலும் நடிகரா நடிகர் லால யார் இருக்காங்க ஏக- பிரசாத் லல்லு பிரசாத் லல்லு பிரசாத் யாதவ் நடிகரா நடிகை நடிகை லால டேய் அந்த மாதிரி கத்தாது சரி எங்களை பத்தி என்ன நினைப்பா வெளிய கேள் மேல ஏங்க லா ஏர்மா நடிகை நடிகைமா நடிகையில யார் இருக்காங்க லைலா 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 ஊரு லா 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 ஊரா லா 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 லண்டன் லண்டன்
இனிப்பு லட்டு. கிடையாது. அதான் உதாரணம் சரி சொல்றேன். அரசியல்வாதி. அரசியல்வாதி. அம்மாடி அம்மா. இல்லம்மா. அம்மா. கேளு. அரசியல்வாதி. இதுதான் லல்லு 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 பிரகாஷா. டைம் அப். போ. லா லீன் சொல்றோம்ல. லாலா நடிகர் லிவிங்ஸ்டன் சொல்ல தெரியாதா? ஓ. இந்த ரவுண்ட பொறுத்தவரைக்கும் 3 மார்க் எடுத்திருக்கீங்க. சுஜிபாலா. Thank you. கடைசியா வந்து இந்த போட்டில கலந்துக்க போறது மிஸ்டர் ஆதேஷ். நான் வந்து அப்பா பேரா சொல்லுவேன். அவங்களுடைய பசங்க பேரை நீங்க சொல்லணும். பசங்க பொண்ணுங்க யாரா இருந்தாலும். ஓகேவா? நடிகர்களா? நடிகர்கள். மத்தபடி ஜெனரலா கேட்டா உங்களுக்கு எப்படி தெரியும்? ரெடியா போலாமா? ரெடி சார். Your time starts now. சிவகுமார் சார். சூர்யா. டி ராஜேந்தர் சார். சிம்பு. பாக்யராஜ் சார். சாந்தனு. பாரதி ராஜா சார். மனோஜ். கமல் சார். சுருதி. கார்த்திக் சார். பெரிய இவர் வந்து தருமி சிவருமண்டு கேள்வி கேட்கிறாரு. கமல் சார். சார். கார்த்திக் சார். கேளு. கேள்வி எல்லாம் இப்படி கேட்கணுமாமா? கார்த்திக் சார். கௌதம். விஜயகுமார் சார். அருண் விஜய். உத்ராமன் சார். கார்த்திக். சிவாஜி கணேசன் சார். பிரபு. ஐயோ பிரபு சார். கீழே விட்டாப்லையா? நாட்டை உடச்சுடாரு போல இருக்க. பிரபு சார். பிரபு சார். தெரியல. சத்யராஜ் சார். பார்த்தா? நோ நோ நோ. இல்ல அந்த சைடு போனீங்கன்னா வெளில வந்துறீங்க. அதுக்கு தான். ஏறி உட்காருங்க சீக்கிரம். சத்யராஜ் சார். சிபி சத்யராஜ். டைம் அப்புங்க. டைம் அப். வெல் ட்ரை. இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம ஆதேஷ் அவர்கள் 9 மார்க் எடுத்திருக்காரு. ஓகே. இந்த 1.5 வருஷ காலமா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரூல்ஸ் தான். இந்த 4 பேர்ல இருந்து ஏதாவது ஒரு 2 பேர் தான் ஃபைனல் ரவுண்ட் போக போறாங்க. யார் போக போறாங்க, யார் ஜெயிக்க போறாங்கிறதெல்லாம் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் பார்த்துடலாம். தொடர்ந்து பாருங்க. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வெட்டிகள் சட்டுகள். கோ பிரசன்டட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. வெல்கம் பேக் சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பார்ட் பை எம்சிஆர் வெட்டிகள் சட்டுகள். கோ பிரசன்டட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி சுற்றுக்கு செலக்ட் ஆகிற 2 பேர் ஆதேஷ் மற்றும் சம்பத்ரா. வின்னான நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையோ? சுஜிபாலா பக்கத்துல சந்தோஷமா உட்காந்துக்கிறான் பாரு. ஏச்சு எம்எல்ஏ மாதிரி கேட்க. ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி, அவர்கிட்ட ஒரு கேள்வி, மாற்றி கேள்வி கேட்போம். ஓகே. ஒரு தவறான விடைக்கும் கீழே இறங்கிட்டே இருப்பீங்க. ஓகே. அதே மாதிரி முதல் 4 கேள்விகளுக்கு யார் தவறா பதில் சொல்றீங்களோ அவங்க ரன்னர், இன்னொருத்தர் தான் வின்னர். ஓகே ஓகே ரெடி? ஓகே ஓகே. ஓகே மிஸ் ஆதேஷ், உங்களுக்கான முதல் கேள்வி. இந்தியாவில் முதல் குதிரை பந்தய மைதானம் எங்கு அமைக்கப்பட்டது? கிண்டி. ஷூர்? ஷூர். ஏன் நீங்க அதான் அந்த வந்தீங்க? இது வர வச்சிருக்காங்க, செலவு வர வச்சிருக்காங்க இந்தியா. அப்படியா? மேம்பாலத்துக்கு. மார்க் பண்ணிடலாமா? ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பார்த்துடலாம். கிண்டி சென்னை என்பது சரியான விடை. சம்பத்ராமன், உங்களுக்கான முதல் கேள்வி. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சிறைச்சாலை எங்குள்ளது? வேற கேள்வி எப்படி வந்து வாங்கிதுன்ட்டு. எனக்கு தெரியும். இது பாம்புகள் பள்ளிகள் நடுவில் சொல்லட்டுமா? பாம்புகள் பம்புகள் பாம்பு பள்ளிலாம் நிறைய இருக்கு. பாம்பு பள்ளிகள் நிறைய இருக்கு. என்ன ஜூவா காடா? வேலூர். கன்ஃபார்ம் வேலூர் தானா? வேலூர். மார்க் பண்ணிடலாமா? ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பார்த்துடலாம். வேலூர் என்பது மிகச் சரியான விடை. ஆதேஷ், உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சொல்லில் உயர்ந்ததடி தமிழ் சொல்லே என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். 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 மார்க் பண்ணிடலாமா? ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? பதில் தேசிக விநாயகம். பாரதியார் என்பது சரியான விடை. சம்பத்ராம், உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வீரம் வெற்றி பற்றிய சிறப்புகளை கூறும் இலக்கிய நூல் இது? கேள்வியே இவ்வளவு பெருசா இருக்கு. அருமையான கேள்வி சார். ஆமாச்சி. சிலப்பதிகாரம். மார்க் பண்ணிடலாமா? கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்க அவனை. ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? தவறான விடை. புறநானூறு என்பது சரியான விடை. ஆதேஷ், உங்களுக்கான
மூன்றாவது கேள்வி, மனிதன் சுவாசிக்க தேவையான வாயு எது? ஆக்சிஜன். உறுதியா? உறுதியான ஆக்சிஜன். அண்மையில ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? மனிதன் சுவாசிக்க தேவையான வாயு தானே? நீங்க கேட்காதீங்க. ஹலோ, கேட்காதீங்க அதெல்லாம். இல்ல ஆக்சிஜன் கன்ஃபார்ம். அது எனக்கு அதுல மாற்றமே இல்ல. மாற்றம் இல்ல. மாற்றம் கிடையாது. ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? சரியான பதில். தேங்க்ஸ். சம்பத்ராமன், உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, உடலின் வெப்பத்தை ஒரே சீராக வைத்திருக்க உதவும் உறுப்பு எது? கொஞ்சம் கீழே இருக்குங்க. உடலின் வெப்பத்தை ஒரே சீராக வைத்திருக்க உதவும் உறுப்பு எது? அவர் என்ன டாக்டரா? எல்லாம் தெரிஞ்சு கிடைக்குதுக்கு. அவர் டாக்டர் இல்ல, நீயும் சுத்தமா ஓபி பேசுற மாதிரி உட்கார்ந்து. மூக்கா? மூக்கு. லாக் பண்ணிடலாமா? மூக்கா? ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? அவன இறக்கிட்டான் கோவப்பட்டு. தெரியுமா? கல்லீரல். தோல், ஸ்கின் என்பது சரியான விடை. இதுவரைக்கும் நான் மொத்தம் 3 கேள்வி கேட்டிருக்கேன். சம்பத்தனா, நீங்க 2 கேள்விக்கு தவறான பதில் சொல்லியிருக்கீங்க. நீங்க 1 கேள்விக்கு தவறான பதில் சொல்லியிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கான 4வது கேள்வி, சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஜனாதிபதியா? என்ன ஏதோ படிச்சு எக்ஸாம் உடனே எழுதுற மாதிரி டக்கு டக்குன்னு சொல்லி அந்த குரூப்ல யாராவது ஒருத்தர் பசங்க இருக்கட்டும். யோசிங்க. இல்ல ஜி, ஜனாதிபதி. கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? நீங்க சரியான விடை. ஆதேஷ். வெரி குட். பிரசிடென்சி காலேஜ் பிஏ கார்ப்பரேட். பிரசிடென்சி காலேஜ்ல அந்த BA மனுஷன் படிச்சிருக்கான். நம்மள மாதிரியா? அமைதியா இரு. ஓகே, சம்பத்தனா, உங்களுக்கான 4வது கேள்வி, சொல்லுங்க. மாநிலங்களவையின் தலைவர் யார்? யாராந்தும் போவாங்க, நமக்கு என்னன்றோம். இல்ல அவர் தொங்குற பொசிஷன் பாருங்களேன். ட்ரை பண்ண. மாநிலங்களவையின் தலைவர் யார்? ஜனாதிபதி. ஜனாதிபதி. ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? குடியரசு துணைத் தலைவர் என்பது சரியான விடை. இன்னும் 1 கேள்விக்கு சம்பத் நீங்க தப்பா பதில் சொல்றீங்கன்னா நீங்க ரன்னர். ஆதேஷ் வின்னர் ஆயிடுவார். ஆதேஷ், உங்களுக்கான 5வது கேள்வி, அதுக்கு நீ அவர்கிட்ட கட்டலாம், அமுக்கிடலாம் அவரை. உலக நாடுகளின் தேசிய கொடியில் அதிகம் இடம்பெற்றிருக்கும் சின்னம் எது? எல்லா நாட்டோட நேஷனல் பிளாக்லயும் ஒரு விஷயம் காமனா இடம்பெற்றிருக்கும். இது ஸ்டார். மெஜாரிட்டி. ஸ்டார். இல்ல. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் ஸ்டார். பிரசிடென்சி காலேஜ் அப்படி மீல தானே? இல்ல இப்ப கிடையாது. இது டவுட்டா இருக்கு. பாதி 50-50. அப்படியா? ஓகே, ஸ்டார் நட்சத்திரம் என்பது மிகச் சரியான விடை. ரைட், குட் ஜாப். Thank you, thank you. உண்மையிலேயே வந்த செலிபிரிட்டிஸ்ல நீங்க 2 பேருமே நல்லா சொல்றீங்க. சம்பத்தனா, உங்களுக்கான 5வது கேள்வி, முதலாவது மாடர்ன் ஒலிம்பிக்கில் அதிக அளவு பதக்கம் வென்ற நாடு எது? முதலாவது மாடர்ன் ஒலிம்பிக்ல அதிக அளவு பதக்கம் வென்ற நாடு எது? சம்பத்ராம், உங்களுக்கான கேள்வி. ஆஸ்திரேலியா. லாக் பண்ணிடலாமா? நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா? சொல்லட்டுமா? சொல்லுங்க. கிரீஸ். நீங்க ரொம்ப முன்னோடிய காலத்துக்கு போயிட்டீங்க. அமெரிக்கா என்பது சரியான விடை. ஓகே, இந்த எபிசோட வின்னர் மிஸ்டர் ஆதேஷ், ரன்னர் சமுத்ரா. ஓகே, ஆனா உண்மையிலே சொல்றேன், எவ்வளவோ நாங்க எபிசோட்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு வில்லன் ஆர்டிஸ்டா என்ன மாதிரி செலிபிரிட்டி வந்து கேட்கலாம். ஒரு வில்லன் ஆர்டிஸ்டா வந்து ரொம்ப அதிகமான கேள்விக்கு ஆன்சர் பண்ணது மன்சூர் அலிகான் சார். கண்டிப்பா பிரில்லியண்டா ஆன்சர் பண்ணாரு. அடுத்ததான் நம்ம ஆதேஷ் பத்ராம், 2 பேருமே நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்க. வெரி குட். ஆதேஷ் கலகரார். Thank you, thank you. வெரி குட். இந்த ஷோல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம பாலாஜி வந்து ஓகே, இதே மாதிரி நல்ல செலிபிரிட்டி சொல்ற அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுது ஈரோடு மகேஷ், வாழும் இதய தெய்வம் தாடி பாலாஜி. தொடர்ந்து பாருங்க, இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகை. நடுவுல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பாட் பை எம்சிஆர் வேட்டிகள் சட்டைகள். கோ பிரசன்டட் பை திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம்.